Hi friends, welcome back to my channel King of Lottery Free Guessing. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம நண்பர் மூலியமாகவும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து நான் 3 டிஜிட்டு சிங்கிள் போர்டு ஏபிபிசி நம்பர் கொடுக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளது ஒரு 50,000 வின்னிங்கு, 50,000 ரூபாய் வின்னிங் வந்துச்சு. ஏ போர்டும் சி போர்டும் மாஸ் வின்னிங் நம்மளது. யாரெல்லாம் வந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு டிக்கெட்டு போட்டு வின் பண்ணிங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க சொன்னேன். 2 பேர் 3 பேர் கமெண்ட் பண்ணாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுதான் சொல்கிறேனே, நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதாது, நம்மளை நம்பி இருக்கிற ஒரு 4 பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நல்லா இருந்தால் தான் அது ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? நிறைய பேர் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட சேனலை தேடினாலும் எதுவும் கிடைக்காது. நம்ம வீடியோ என்னடா இந்தமாரி வீடியோ போட்டிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தனாலும் அப்போவும் கிடைக்காது. எமர்ஜென்சிக்கு டிக்கெட்டு போடலாம், இந்த வீடியோ சேனலை நல்லா போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா அப்போவும் கிடைக்காது. அதனால் சொல்கிறேன், நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வரப்போதில்ல. சரிங்களா? நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்தமாரி எனக்கு ஒரு லைக் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ ஏதோ ஒன்று நான் சொல்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது பார்த்து தான் எனக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மனசுல தோணும். உங்கள்கிட்டருந்து நான் வந்து எந்த ஒரு ஆதரவை மட்டும்தான் நான் எதிர்பார்ப்பேனே தவிர வேறு எதுவும் பணமோ காசு எனக்கு தேவை. உங்களோட ஆதரவு மட்டும் இருந்தால் போதும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி 28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்னன்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஏ போர்டில் சிங்கிள் போர்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு எப்போவும் நார்மலாக பார்க்குறது தான் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஏ போர்டில் வந்து 7க்கு அதிகமான வாய்ப்பு, பி போர்டில் 3க்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் 5க்கு. சரிங்களா? இது வந்து சிங்கிள் போர்டு. நிறைய பேர் சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க சிங்கிள் போர்டு விளையாடுங்க. இது எழுதிட்டேன், அப்போ தான் புரியும் ஒவ்வொருத்தருக்கு. லாஸ்ட் வீடியோவிலேருந்து கேட்டுருந்தேன் உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில கமெண்ட் பண்ணிங்க. எனக்கு வந்து மதுரையில் கோயில் பிடிக்கும், ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதேமாரி கோயம்புத்தூரில் எனக்கு அந்த ஈஷா ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிக்கும், இல்லை வீடியோவை பார்க்குறவங்க இல்லை மதுரைக்காரோ இல்லை கோயம்புத்தூர்காரோ இல்லை சென்னையிலேருந்து யாருன்னா பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டெய்லியும் வீடியோ போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தாலும் அதன்படி போட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதுதான் வந்து சிங்கிள் போர்டு. இதை வந்து பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏபிபிசி ஏசி பார்க்கலாம். சரிங்களா? ஏபி பிசி ஏசி இந்த நம்பரில் வந்து ஏபிபிசி ஏசிக்கு எந்த நம்பர் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 4 4 2 8 0 0 8 4 0 8 0 8 0 வந்துடுச்சு. ஆனால் வந்து இது அப்படியே நீங்கள் இது திருப்பி போட்டுக்கோங்க இந்த நம்பரை. புரியுதுங்களா? 8 4 அது. ஏன்னா ஒரு சில டைம் டபுள்ஸ் வருதுல்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் 8 0 கூட ட்ரை பண்ணுங்கள். இது இல்லைன்னா இந்த 2 நம்பரில். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஃபார்மேட்டில் வந்து எடுக்கிறதால நம்ம வந்து டபுள்ஸுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து ஏபிபிசி ஏசி நம்பர் 2 4 4 2 8 0 0 8 4 0 8 4. அப்படி இல்லைன்னா 8 0. இங்கே ஒரு 8 0 இருக்குது, இங்கே ஒரு 8 0 இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து என்னென்னு போட்டுக்கோங்க. ஃபாலோ பண்ணுற நம்பர் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இந்த இருக்குது பார்த்தீங்களா, 68 86. இது வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க. இன்னும் இருக்கிற இந்த மந்த்துக்குள்ளே அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ நம்பர் வந்து 68 86. இந்த மந்த்துக்குள்ளே இந்த மாதத்தில்
அடிக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட 3 டிஜிட் தான். சரிங்களா? வாங்க நம்ம அதையும் பார்த்தலாம். ஏபிசி 3 டிஜிட். ஓகே, சரிங்களா? இப்போ வந்து 3 டிஜிட்டில் எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 1 9. இது அப்படியே பாக்ஸ் டைப்பில் எழுதிக்கோங்க. அதையும் நான் எழுதிய காட்டிடுறேன். 1 9 6 9 1 6 6 9 1 1 6 9 9 6 1. இது இல்லாமல் எந்த நம்பரு பார்த்தீங்கன்னா அதையும் நான் இப்போ எழுதி காட்டிடுறேன். லாஸ்ட் வீடியோவில் 3 நம்பர் தான் கொடுத்துருப்பேன். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரு. இன்றைக்கி வந்து 6 நம்பர் வரத்துக்கான ஒரு அதிகமான கெஸ்ஸிங் இருக்குது. அதையும் சொல்லிடுவாங்க. 7 5 0. இதுதாங்க. இது ஆப்போசிட்டில் பாக்ஸ் டைப்பில் அப்படியே திருப்பி போட்டுறேன். 5 0 7 0 5 7 7 0 5 5 7 0 0 7 5. சரிங்களா? இதை அப்படியே பார்த்து போட்டுக்கோங்க. இது ஏபிசி ஃப்ரீ கெஸ்ஸிங் நம்பரு. இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கெஸ்ஸிங் மட்டுமே. இதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து போட்டு விளையாடிக்கோங்க. சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க சிங்கிள் போர்டு விளையாடுங்க. லாஸ்ட் டைம் மெத்தேடு சொன்னது தான். 5 டிக்கெட்டு போடுறீங்களா ஒரு நாள், அதுக்கான நாள் 10 டிக்கெட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து 15 டிக்கெட்டு போடுங்க. அப்புறம் 20. இப்படியே நீங்கள் ஏற்றிட்டு போனால் தானே உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குமே தவிர, நீங்கள் வந்து ஒரு நாள் போட்டுட்டு ஒரு நாள் போடாத விட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். போகிறத 5 டிக்கெட்டாக ஏற்றிட்டு போங்க. இல்லையா 2 டிக்கெட்டாக கூட சேர்த்து ஏற்றுங்க. 7 14 21 இந்த மாதிரி அந்த மாதிரிட்டு எப்படியோ ஒன்று. ஆனால் நம்மளுக்கு போட 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 ஏற்றிட்டு தான் போனோமே டிக்கெட்டு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து வின்னிங் கிடைக்கும். எந்த ஒரு நஷ்டமும் இல்லாத. நம்மளது 2 நாள் ஃபெயில் ஆகிட்ட விட 3ஆம் நாள் பாஸ் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ 7 ஏன்னா நீங்கள் வந்து 7 14 21 இந்த மாதிரி டிக்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணினே போனீங்கன்னா தான் உங்களுக்கு 2 நாள் ஃபெயில் ஆகிட்டா கூட 3ஆவது நாள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் 2 நாள் விட்டதை 3ஆவது நாளில் சேர்த்து பிடிச்சிடலாம். இந்த 21 டிக்கெட்டில் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க சிங்கிள் போர்டு இந்த 3 நம்பருமே போட்டு விளையாடுங்க. ஏபிசி விளையாடுறவங்க ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறவங்க இந்த மொத்த நம்பருமே போட்டு விளையாடுங்க. ஃபாலோ பண்ணுற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து 3 டிஜிட். அதையும் நான் கொடுத்துருக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாக்ஸ் டைப்பில் எழுதி காட்டியிருக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு சேனலாக பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு சேனலு ஒவ்வொரு யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடும். லாஸ்ட் வீடியோலேருந்து சொன்ன மாதிரி தான் அதில் போட்டுக்கிறான். இப்போ வந்து நான் ஏ போர்டில் 7 குத்துக்கிறேன். ஒரு சேனலில் 10 0 குத்துருப்பாங்க. ஒரு சேனலில் வந்து 4 குத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் 4 சேனல் 5 சேனல் பார்த்தீங்கன்னா குழப்பம்தான் வருமே தவிர தெளிவான ஒரு முடிவே வராது. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரே சேனலாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு அமௌண்ட்டு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவும் நான் தொடர்ந்து போட்டிருக்கேன். உங்களோட ஆதரவு தெரியுங்க. பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் வின்னிங் வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.